வணக்கம். நமது பல்லடம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் 10/9/2024 செவ்வாய்க்கிழமையன்று 463வது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது. இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள், நிர்வாகிகள், அறம் காவலர்கள், மரம் காவலர்கள், தன்னார்வலர்கள், சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். வணக்கம். நமது வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் 10/9/2024 செவ்வாய்க்கிழமையன்று 463வது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் ஸ்பைக் எகாம் திரு டி சிவகணேசன் அவர்கள், அத்தீனா அப்பேரல்ஸ் திரு டி விவேக் அவர்கள், ஐக்யூன்ஸ் கிராஃப்ட் திரு லட்சுமணகுமார் அவர்கள், திருப்பூர் திரு பாலச்சந்தர் நாச்சிமுத்து அவர்கள், திருப்பூர் மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை தலைவர் திரு கீர்த்தி சுப்பிரமணியன் அவர்கள், பல்லடம் பொங்காளியம்மன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் திரு மோகன் சுந்தரராஜ் அவர்கள், நிவி கார்மெண்ட்ஸ் திரு பி ராஜேந்திரன் அவர்கள், காடாம்பாடி ஊராட்சி தலைவர் திரு தங்கராஜ் அவர்கள் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வனப்பிள்ளையார் வழிபாடு மேற்கொண்டும் மூவர் முற்றத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர், மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். திரு கீர்த்தி சுப்பிரமணியன் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செய்தார். பின்னர் மூலிகை வனத்தில் யானைக்காது, அத்தி மூலிகை செடி நடவு செய்து விருந்தினர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார். வனம் பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். பசுமை திரட்சியும் கோட்பாடுகளாக கொண்டு 5 பெரும் கொள்கைகளை உள்ளடக்கி 2015 மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அனைவரையும் வரவேற்று, நமது அறங்காவலர்களையும் வரவேற்று, உங்களுக்கு இன்றைய காலை பொழுது நல்ல பொழுதாக அமைய வேண்டி எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் சிறப்பு விருந்தினர்களும் வனம் நிர்வாகிகள், இயக்குநர்கள், அறங்காவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர். இந்த வனம் ஃபவுண்டேஷனுங்கிறது ஒரு 9 ஆண்டு காலமாக மிகப்பெரிய அளவில், நான் ஒரு தடவை அமைச்சர் கூட வந்திருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு கல்யாண நிகழ்ச்சி, திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன். அண்ணன் சுந்தரராஜ் அண்ணன் கூப்பிட்டு போய் அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு எல்லாம் அந்தந்த நட்சத்திரத்தை 27 நட்சத்திரத்துக்குமே எப்படிலாம் இருக்கணும், இந்த திருமணத்துக்கு இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நட்சத்திரத்துக்கு இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி மரத்தையும் கொண்டு போய் தூரமாக கொண்டு போய் அவங்கள அழைச்சிட்டு போய் நட்டி தண்ணி ஊற்றிட்டு வந்திருந்தார். அது மிகப்பெரிய ஒரு சக்தி தான். அதெல்லாம் இந்த வன ஃபவுண்டேஷனுங்கிறது உலக அளவிலேயே, சுருக்கமாக சொல்ல போனால் உலக அளவிலேயே நம்மளுடைய பல்லடம் முதன்மை இடத்திற்கு இருக்கலாம்ங்கிறத என்னுடைய இது. அதுக்கு பிற்பாடு தான் திருப்பூர் நிறைய பக்கமெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க, நம்மளுடைய இதை பார்த்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதேபோல் வனம் ஃபவுண்டேஷன் சார்பாக ஆற்றும் நல்ல பல காரியங்களுக்கு சார்பாகவும் பொங்கலினுடைய அருளோடும் நான் எந்த நேரம் என்னை அழைத்தாலும் உங்களுக்கு உதவுவதற்கு நான் காத்திருக்கிறேன். இந்த நேரத்தில் உதவித்துறை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்னோட அப்பா ரொம்ப கில்ட்டி கான்சியஸை ஃபீல் பண்ணுறாரு, வீட்டில் இருக்கிற சும்மா இருக்கிற ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது என்னங்க, நான் எங்கள் அப்பாவுக்கு நீட்டாக சேர் போட்டு எங்கள் கம்பெனி அன்றைக்கே ஒரு எங்கள் எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்திட்டு இருந்தேன். நான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஏசி ரூம் போட்டு சேர் போட்டு உட்கார வச்சேன். எங்கள் அப்பா ஒரு 10 நாள் உட்காந்து போட்டு, இல்லை எனக்கு தம்பி எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டார். ஒரே வச்சு சொல்லிட்டார், எனக்கு பிடிக்கல தம்பி அப்படின்ட்டார். ஏனுங்கப்பா நான் நான் இவ்வளோ தூரம் நீங்கள் பிஸ்னஸ் இருந்தீங்க, உங்களோட டைமை நான் போக மாட்டேங்குது எனக்கு தெரியுது. நீங்கள் ஏதோ ஒரு ஒரு இதாக இருக்கணும், காலையிலேருந்து ஒரு ஆக்டிவாக இருக்கணும், உங்கள் ஆக்டிவ்னஸ் குறையக்கூடாது உங்களோட உழைப்புங்கன்னா. ஏன்னா என் ரூம்லேயே ஒரு பக்கத்தில் ஒரு சேர் போட்டு நீட்டாக அவருக்கு ஒரு எல்லாமே பண்ணி கொடுத்து குறை சொன்னால் எங்கள் டேடிக்கு அது பிடிக்கல. சரி உங்களுக்கு என்ன வேணுண்ணா, எங்கள் அப்பா ஒரே வருஷம் எனக்கு ஒரு பண்ணை வாங்கி கொடு, தோப்பு எனக்கு ஒரு பண்ணை வாங்கி கொடு அப்படின்னாரு. என்னென்னமோ நீ இடம் வாங்குற, எனக்கு பண்ணை வாங்கி கொடுங்க. நான் நிஜமாக அது வரைக்கும் நான் இடமே சும்மா சிட்டியில் இடம் தான் வாங்கிட்டு இருந்தேங்க. தோப்பு இது மாதிரி நான் போனதும் இல்லை, வாங்கினதும் இல்லைங்க. அப்புறம் எங்கள் டேடி எனக்கு ஒரு நாள் கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் மார்னிங் அந்த அன்றைக்கி என்னோடய கம்பெனி வெடி நைட் பெட்டி போயிட்டு இருக்குது. பெட்டி அனுப்பிச்சிட்டு போட்டு 5 மணிக்கு நான் அங்கே தூங்கிட்டு இருக்கிறேன். நான் மேக்ஸிமம் கொஞ்சம் வெடிநீர் பெட்டி கம்பெனியில் தூங்குவேன். காலையில் எங்கள் அப்பா தான் எனக்கு காஃபி கொண்டு வருவார். 6 o'clock காஃபி கொண்டு வருவார். காஃபி கொண்டு எழுப்பி விட்டு, இப்போ தம்பி வீட்டுக்கு போய் நீ குளிச்சுட்டு வா, நான் கொஞ்ச நேரம் கம்பெனியில் இருப்பாங்க, எல்லாம் வேலை செஞ்சுருப்பேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அந்த அன்றைக்கி காஃபி கொண்டு வந்துட்டு, காஃபியை குடிக்காமல் நீ எந்திரி ஒரு பக்கம் போகணும் அப்படின்னாரு.
நான் என்னடா எங்கேயோ காலை எழுந்திரிச்சுன்னு கூப்பிட்றேன், எங்கேங்கப்பா அப்படின்னா, நான் ஒன்றும் குளிக்கவே இல்லை. பரவாயில்ல வா காரில் உட்காந்து தூங்க பார்ப்பேன், நான் 5 மணிக்கு தாங்க இப்போ தூங்கணும் அப்படின்னு சொன்னேன். தம்பி ஒரு இன்ட்ரெஸ்டான பிளேஸ் உனக்கு பிடிக்குவா அப்படின்னாரு. சரி சொல்லிவிட்டு என்னை வந்து காலையில் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு காஃபி கொடுத்துட்டு நான் காருக்குள்ளே உட்காந்து தூங்குறேன். நாமளே 4 மணிக்கு தான் படுத்து தூங்க போனோம். கம்பெனி எழுந்திரிச்சு காருக்குள்ளே தூங்குறேன். எங்கள் அப்பா என்னை ஒரு தோட்டத்தை கூட்டிகிட்டு போன வழியே எனக்கு தெரியாது. நான் அப்படியே தூங்கிட்டே போகிறேன். அங்கே போய் நினைங்க ஒரு ஃபைன் மார்னிங் என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபார்ம் ஹவுஸில் நிறுத்தினார். இந்த பூமி நல்லா இருக்குது தம்பி, இந்த பூமி எனக்கு வாங்கி தரையா அப்படின்னாரு. இதுதான் சொன்னார் எனக்கு முன்னாடி, இந்த பூமி எனக்கு வாங்கி தரையா தம்பி அப்படின்னாரு. ஏனுங்கப்பா அப்படின்னு, வாங்கிக்கலாம் இப்போ என்ன எங்களுக்கு என்ன இல்லை வந்து பாரு இப்படி ஒரு அமைப்பாக வச்சுருக்குறாங்கன்னு சொல்லிங்க. ஃபஸ்ட்டு அந்த பூமி போய் நாங்கள் பார்த்தது வந்துங்க ஒரு ஃபைன் மார்னிங் ஃப்ரைடே மார்னிங் நாங்கள் போய் அந்த அன்றைக்கி ஈவினிங்கே போயிங்க அப்பா பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அந்த அன்றைக்கி ஈவினிங்கே பேசி அட்வான்ஸ் கொடுத்தாருங்க. அப்போ வந்து எங்கள் அப்பாவோட ஆர்வம் இவ்வளோ ஆர்வமாக இருக்குதாங்கிறது எனக்கு கொஞ்சம் புரியலைங்க. அப்போ நாம் ஏசி ரூம் போட்டு உட்கார வச்சுருக்குறோம், இங்கே கம்பெனியில் 500 பேர் வேலை செய்கிறாங்க. இது எல்லாம் அப்பாவுக்கு ஏன் பிடிக்கல எதனால் அங்கே நோக்கி போனாருன்னுங்கிறத அந்த 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 தேடல் எங்கே இருக்குதுன்னு தேட ஆரம்பிச்சு நான். அப்போ எங்கள் அப்பா இப்போ என்ன பண்ணாருன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. நான் இப்போ கேட்குறாங்க அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணாருங்க, ஃபஸ்ட்டு போனோடனே பூரா காட்டி உழுது பூரா சோளம் போட்டார். சோளம் போட்டு எடுத்துட்டாருங்க. அப்போல்லாம் அக்கௌண்ட்ஸில் வச்சுட்டு பார்த்தா அதில் ஆசை தான் வந்தது. விவசாயம் அதில் இன்னும் அது லாப நோக்கத்தில் அவர் பண்ணலை, அவருக்கு ஆசை. அப்புறம் போய் ஒரு 30 மாடு வாங்கிட்டு வந்துட்டார். நானே சொன்னேன், இது எப்படிங்க இப்போ வளர்க்குறது, 30 மாடு வாங்கிட்டு இது என்னது, கண்ணுக்குட்டி ஒரு 25 கண்ணுக்குட்டி ஒரு 5-6 மாடு எல்லாம் வாங்கி தொழுவத்து ஒரு பெரிய தொழுவத்தை கட்டினார். எல்லாம் பண்ணி தட்டுப்போரே பார்த்திங்கன்னா ஒரு 200 அடிக்கு 2 தட்டுப்போர் ஒடிச்சிருக்காரு. நான் போய் பார்த்துட்டு 4 வேலையாளர்கள் நான் சொன்னேன், எனக்குப்பா கம்பெனியில் இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க இருக்குது, அது இப்போ நீங்கள் இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படணுமா உங்களுக்கு. 5 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாருங்க. 5 மணிக்கு காலை வண்டி எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போ எனக்கு புரியலைங்க கொஞ்ச நாள். அப்போது ஒவ்வொரு டைம் ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை கூட்டிகிட்டு போயிடுவார், நீ ஞாயிற்றுக்கிழமைக்கு எங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றார். சரி நானும் சரிங்க வரேங்க, எங்களுக்கு என்ன டைம் போர்ஷன், நீ வா கிணத்துல குளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி தரேன். அந்த கிணத்தை சுத்தம் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்தாரு. நாங்கள் சிட்டிலேயே வளர்ந்தவங்க, எங்களுக்கு தெரியல. ஆனால் அவர் போய் குளித்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் சொல்லி காட்டுவார். என் தம்பி இங்கே பாரு இந்த மரம் இப்படி இருக்குது, இது இப்படி பண்ணோன்னு, இந்த கண்ணுக்குட்டிக்கு இப்படி இருக்குது, இந்த மாடுக்கு நான் சொல்லும்போது எங்களோட ஆர்வங்களை எச்சாச்சு. இப்போ எங்கள் அப்பா தவறி ஒரு 10-12 வயசு ஆச்சுங்க. ஆனால் அவர் தவறுனதுக்கப்புறம் இப்போ நான் வந்து தோட்டத்துக்கே குடி போயிட்டேன். நான் இதனால் வரைக்கும் நான் வந்து சிட்டியில் இருந்துவேன், நான் தோட்டத்துக்கே குடி போயிட்டேன். நான் சிட்டியில் தான் பிறந்து வந்தேனுங்க, ஆனால் என்னை தோட்டத்துக்கு குடி போட்டு போயிட்டார். இப்போ நான் குடிக்கிறதே தோட்டம் தானுங்க. இப்போ என் வீடு தோட்டத்தில் இருக்குதுங்க, எல்லாமே ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி. இப்போ என் பையன் தோட்டத்தில் வரச்சுன்னா வரமாட்டேங்கிறான். இங்கே பல்லடத்தில் வந்து ஒரு 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 தொழிலுக்கு ஒரு முயற்சி எடுத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த பக்கம் அதிகமாக போகும்போது பார்த்து வர ஆர்வப்பட்டு வந்து உள்ளே இவ்வளோ பெரிய அமைப்பு உள்ளே இருக்குங்கிறது எங்களுக்கு வெளியே தெரியாமல் போச்சுங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் வந்தது இந்த கூட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணது, இப்பேற்பட்ட மக்களை சந்தித்தது. ஏன்னா நல்லவங்க இருக்கிற இடத்துல மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மழைக்கு வானமுக்கு நல்லவங்க கெட்டவங்க தெரியாது, வானத்துக்கு தெரிஞ்சது கீழே இயற்கை எவ்வளோ நல்லா இருக்குங்கிறத பார்த்து தான் மழை பெய்யும். ஸோ நல்லவர்கள் இருந்தால் மரங்கள் நிறையா இருக்கும், மரங்கள் நிறையா இருந்தால் அங்கே அதற்குண்டான இயற்கை வளங்கள் அனைத்தும் வந்து சேரும். அதற்கு மூலாதாரம் மரங்களே. ஸோ அதை வளர்க்குறதுக்கு நம்மளாலான முயற்சியை செய்வோம். காடாம்படி ஊராட்சியிலே ஊராட்சி மன்ற தலைவர் பதவியேற்று 1 மாதத்துக்கு கழித்து அவர் ஒரு ஃபோன் பண்ணியிருந்தார். தலைவரே நீங்கள் முதல் தலைவர் ஆகிருக்கிறீங்க, உங்கள் ஏரியாவுக்கு வனம் மூலியமாக நீங்கள் எப்போ கேட்டாலும் எத்தனை மரநாட்டு கேட்டாலும் நான் கொடுக்க தயார் இருக்கிறேன் ஃபோன் பண்ணார். உடனே அடுத்த நாள் அவர் போய் சந்தித்தேன். அவர் வந்து பார்த்தாரு, ஒரு ஏரியா குட்டையில் வந்து ஒரு 3 ஏக்கரை குட்டையில் குப்பை கொட்டிகிட்டு இருந்த இடத்த அவர் வந்து பார்த்ததையுமே தலைவர் இது ஜேசி போட்டு க்ளீன் பண்ணுங்கள் உங்களால் முடியும் அப்படின்னாரு. அடுத்த நாளே க்ளீன் பண்ணான். அதுக்கு அடுத்த நாள் ஐடியா பண்ணி ஒரு 25 மெம்பர்ஷிப் சேர்த்துன்னு சொன்னார். 50 பேராக சேர்த்தியாச்சு. காலையில் நேரம் ஃபோன் பண்ணால் தலைவர் வீட்டுக்கு திருப்பூர் போயாச்சு. 50 பேருக்கு போனதையும் வணக்கம் போட்டு உள்ளே கூப்பிட்டார் வரவேற்பு ரிசப்ஷனில். எனக்கு பிடிச்ச நிகழ்வு என்னென்னா, எல்லா வீட்டுக்கு போனால் டீ காப்பி கிடைக்கி. அந்த 50 பேர்த்துக்குமே எப்படி வச்சுருந்தாரு தெரியல, சூடாக வேணால் சூடாக நீராப்பானம், கூலிங்காக வேணால் கூலிங்காக நீராப்பானம். அங்கே குடிச்சிட்டு ஊர்வா வரைக்கும் இன்று 4 ஆண்டு காலமாக அதை தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு எங்களுடைய நண்பர்கள் 50 பேர் கல்யாண ஃபங்க்ஷன்லையுமே அந்த நீராப்பானை கொடுத்துட்ருக்குறோம். அது பெருமையாக இருக்குது எங்களுக்கு. ஐயாவுடைய இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்பு மரமும் சார்ந்த வாழ்வியல் நோக்கோடு மனிதன் எந்த மாதிரி ஒரு சிந்தனையில் இருந்தாலும் அவங்க இதுக்குள்ளே வந்தாங்க கால் வச்சாங்கன்னா அவங்கள ஒருமுகப்படுத்தி ஒரு நெறிப்படுத்தி இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி வாரம் நீங்கள் மீட்டிங் வைக்கிறீங்க. இந்த இது எவ்வளோ விஷயங்களை உள்ளடக்கி வச்சுருக்கீங்க, எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல.
அவ்வளோ இது இருக்குது. அதாவது ஒவ்வொரு மரக்கன்று நடுற விஷயத்தையும் கேப்சர் பண்ணி அவ்வளோ டேட்டா அனாலிசிஸ், ஒரு நாள் 2 நாள் இல்லை, 2015 இந்த 9 வருட காலம் நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்கன்னு சொல்லி கம்ப்ளீட் டேட்டா இது ஃபுல்லாக வச்சு ரிப்போர்ட் வச்சு பண்ணிகிட்ருக்கீங்க. வனத்தில் என்றும் என்றென்றும் விடாது பெய்யும் வான்மலை, அதில் நான் என்றும் காற்றில் அடிக்கும் சாரலாக இருப்பேன். எல்லாத்துக்கும் நன்றிங்க. நம்முடைய நாயன்மார்கள் கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெரியவர்கள், 63 நாயன்மார்கள். அவர்களெல்லாம் உழவாரப்பணி என்று ஒன்றை ஆரம்பித்தார்கள். அது கோயில் நிலங்களிலே போய் நந்தவனங்களையும் மரங்களையும் சோலைகளையும் உருவாக்குவது அவர்களுடைய தொழில். எங்கெல்லாம் கோயில் நிலங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் நந்தவனங்களை உருவாக்குவது, இதுதான் அவர்களுடைய இறைப்பணியாக செய்து வந்தார்கள். அதிலே 4 பெருமக்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்களுக்கு பூசை ஆகிவிட்டுத்தான் மற்ற மூர்த்திகளுக்கு பூஜையாகும். அந்த வகையிலே மரம் நடுவதற்கு நமது முன்னோர்கள் அப்பொழுதிருந்தே ஒரு முன்னுரிமை கொடுத்து வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் உங்களோடு சேர்ந்து கோயில் நிலங்களில் மரங்களை நடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதுவரை பல ஆலயங்களிலே அறநிலையத்துறையினுடைய ஆணையை பெற்று நாங்கள் மரங்களை நட்டு வந்திருக்கிறோம். முத்துக்குமாரசாமி மலையிலும் கூட ஒரு 10 ஏக்கர் நிலங்களிலே இன்று சோலைகள் உருவாகி இருக்கிறது. இப்படி பல கோயில்களில் நாம் சோலைகளை உருவாக்கி வருகிறோம். அந்த பணி தொடர உங்களுடைய ஆதரவும் அன்பும் எங்களுக்கு எப்பொழுதும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நமது வனமைப்பின் அருகிலே பொங்காளியம்மனுக்கு சொந்தமான இன்னும் கொஞ்சம் ஏக்கர் நிலம் தரிசாக கிடக்கிறது. எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்றால், இந்த பகுதி முழுவதும் விவசாயிகள் சார்ந்த பகுதி. தறி கொஞ்சம் ஓடுது, அது தறி இன்றைக்கி இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியும். அப்போது இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இந்த கால்நடைகளை எல்லாம் திருப்பூருக்கு தான் கொண்டு போய் விற்கிறக்கு போகிறாங்க. தென்னம்பாளையம் இல்லைன்னா கோவில் வெளியில் தான் இன்றைக்கி மாட்டுச்சந்தை இருக்கிறது. அங்கே நகர்ப்புறத்தில் யாரும் மாடு வாங்குபவர்கள் இல்லை. இங்கிருந்து தான் வாங்குறவங்களும் போகிறாங்க, விற்கிறவங்களும் இங்கிருந்து தான் போய் விற்கிறாங்க. அப்போது ஒரு தேவையில்லாத ஒரு பயண நேரம். ரெண்டாவது, அந்த மாடுக அங்கே போய் மிரண்டுட்டு அங்கே கட்டி வைக்கிறக்கெல்லாம் சிரமம், இப்படியெல்லாம் சிரமங்கள் இருக்கிறதுனால வனம் அமைப்பு உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்குது. இப்போது பொங்காளியம்மன் கோவில் தலைவரும் வந்திருக்கிறாரு, மோகன சுந்தரராஜ். அவருக்கு பணம் வேணும். கோயிலுக்கு நித்திய பூஜை செய்வதற்கு பணம் வேணும். வனம் அமைப்பு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அந்த பூஜை செலவுகளை எல்லாம் ஏற்பதற்கும் இதற்கு நாங்கள் ஒரு குத்தகையை கொடுத்து இங்கே மாட்டுச்சந்தையை கொண்டு வந்துட்டால் நம்ம இங்கே அவங்களுக்கு நம்ம மாட்டுக்கு இவ்வளவுன்னு காணிக்கை வாங்கிட்டா, ஆமாங்க, இது மாட்டுச்சந்தை இங்கே கொண்டு வந்து இது எல்லாருக்கும் பயனாயிரும். மாட்டுச்சந்தை இங்கே வந்துடும், போக்குவரத்து நெரிசல் குறையுது, விவசாயிகளுக்கும் பயனாகுது, கோயிலுக்கும் ஒரு வருமானம் வந்துடும், யாருக்கும் எந்த சிரமமும் இல்லை. அதை நீங்கள் முன்னின்று அதற்கு அனுமதி வாங்கி தரும் கேட்டு இன்றைய அன்னப்பளிப்பு வழங்கிய வனம் இணை செயலாளர் திரு ஏ நடராஜ் அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது. வனம் இணை செயலாளர் திரு KM ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர். நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.